ஏன்னா 1977 என்னை வந்து நெல்லை மகாராஜனுங்கிற ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர், ஒரு நடிகர் விஜயகாந்த்னு ஒருத்தர், அவருக்கு வந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்றாரு. நான் சரின்ட்டு வரேன். அவர் புல்லட் வச்சிருந்தாரு, நெல்லை மகாராஜா மாஸ்டர் கூட போகிறேன். நம்ம டி நகரில் கூட்டு போகிறேன். அப்போ கேப்டன் வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார், பெரிய தாளில். அவங்க வந்து விஜய் இந்த மாதிரி வந்து தங்கப்பழம் தான் என்ன விஜயகாந்த் கடைசி வரைக்கும் என்ன தங்கப்பழம் தான் கூப்பிட்டாரு. அவன் என்ன ஜாகுவார் தங்கன்னு ஒரு நாள் கூட கூட மாட்டாரு. தங்கப்பழம் நீ பேரு, சிலம்பு நல்லா சுத்துவான், குள்ளமா தானே நான் இருக்கேன், அவ்வளோ சிலம்பு சுத்துவான் அவன், அவரு சும்மா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. பாரு விஜய் அப்படின்றாரு. என்ன சிலம்பு கொடுக்குறாங்க, சுத்துறேன். அந்த காத்து கிழிச்சிரு, கண்ணுக்கு தெரியல. காலையில சுத்தினது அவரு என்ன இவ்வளவு வேகமா சுத்துறேன், எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க? 15 வருஷம் இருக்குங்க, 5 வருஷம். ஓகே ஓகே, இப்போ நான் சினிமாவுக்குன்னா எவ்வளோ நாள் கற்றுக்கணும் அப்படின்னாரு. சினிமாவுக்குன்னா நீங்கள் ஒரு நாள் 2 நாள் போதும். ஒரிஜினலாக கற்றுக்கணும்னாரு. 6 மாதம் கற்றுக்கணும், ஒரிஜினலாக கற்றுக்கணும்ண்ணா அப்படின்னாரு. எங்கே வீடுனாரு. நான் குன்றத்தூரில் இருக்கேன், தலைவர் வீட்லேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு. தலைவர் வீடுனா எம்ஜிஆர் வீட்டில். எம்ஜிஆர் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா அவரை பார்க்குறாரு. ஆமாங்க விஜய் தலைவர் வீட்டில் தான் இருக்காப்புல, அங்கே தான் இருக்காப்புல, சண்டையில் அவ்வளோ கிக்கெல்லாம் பாரு அப்படின்னாரு. பார்த்தா கேப்டன் ரொம்ப இதாகிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார் என் மேலே. சரி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னாரு.